Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக அரசு அறிவித்துள்ள டாப்ஸ் என்ற புதிய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களுக்கான மோசடி திட்டம் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள் சம்மேளன மாநில பொதுச் செயலாளர் பத்மநாபன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவருடன் செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். இந்த திட்டம் இந்த டாப்ஸ் திட்டம் புதிய திட்டம், நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக மட்டுமின்றி திமுக கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய தொழிற்சங்கங்களே பாராட்டுகின்றன. ஆனால் பணியாளர் சம்மேளனம் மட்டும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சம் என்ன? இந்த திட்டம் முழுக்க ஒரு ஏமாற்று வேலை. ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாரையுமே ஏமாற்றிருக்கிறாங்க. இதில் தோமுசாவை சேர்ந்த உறுப்பினர்களும் எங்கள் தொழிலாளியாக இருக்கிறாங்க. அவங்களையும் சேர்த்து தான் அவங்க ஏமாற்றிருக்காங்க. இது ரொம்ப குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதில் என்னென்னா 160 சங்கங்கள். இதில் ஜாக்டோ ஜியோன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தனாலும் 10 சங்கங்கள் மட்டுமே தான் இதுக்கு ஆதரவு. குறிப்பாக சொல்லப்போனால் அந்த 10 சங்கத்தில் இருக்கிற தொழிலாளிகளும் இதில் எந்த பயனுமே இல்லை, இந்த திட்டத்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து அந்த தொழிற்சங்கத்தை அலுவலகத்தையே முற்றுகிட்டாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் தலைமைச் செயலகத்தினுடைய ஜாக்டோ ஜியோவுடைய தலைவர் திரு வெங்கடேசன் அவர்கள் ஒரு கூட்டணி கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர். ஸோ அந்த அடிப்படையில் இதை கூட்டணியாக தான் பார்த்தாங்களோ ஒழிய தொழிலாளர் நலனை இதை 1% கூட பார்க்கலங்கிறது தான் உண்மை. இது தொழிலாளர் நலனை பார்க்கல அப்படிங்கிறீங்க. ஆனால் அவங்க வரிசையாக இந்தந்த சலுகைகள் இருக்குது, இந்த உங்கள்கிட்ட பணத்தை பிடிக்கலாம், நாங்களும் பணம் பண்ணுறோம், இந்தந்த சலுகைகள் இருக்குலாம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்ன சலுகைகள் இந்த திட்டத்தினால உங்களுக்கு கிடைக்காம போகுது? இதனுடைய உங்களுடைய பங்களிப்போடு தான் செய்கிறாங்க. இந்த திட்டம் மோசடி திட்டம் என்பதற்கு என்ன காரணம்? தொழிலாளர்கள் மத்தியில் இது ஒரு வதந்தியை பரப்பதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் ஆளுங்கட்சி தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு என்ன காரணம்? அதாவது இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 10% தொழிலாளிகிட்ட பிடித்தம் செய்கிறாங்க. வருங்கால வைப்பு நிதியாக சிபிஎஸ் ஒப்படைப்பு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம்ட்டு. அப்போ அதே 10% அரசாங்கமும் போடணும். அதுக்கு வட்டி 8% கூட்டு வட்டி, தொழிலாளிக்கும் கூட்டு வட்டி தரணும். இப்போ ஓய்வு பெறுகின்ற காலத்தில் அந்த ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளிக்கு அவர்களுடைய பங்களிப்பை கொடுத்துட்டு அரசாங்கம் போட்டுக்கிட்டு இருக்க அந்த தொகையில் தான் இந்த ஓய்வூதிய திட்டத்தையே வழங்கணும். ஆனால் அதையும் தொழிலாளிக்கான பங்களிப்பை நாங்கள் தரமாட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய மோசடியான ஒரு விஷயம். அதே போல் இறந்த தொழிலாளியின் மனைவிகளுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்னன்றதையும் சொல்லலை. அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஏமாற்று வேலையாகவே வாய்ஜாலமாக தான் இருக்க ஒழிய நிச்சயமாக இதில் இன்னமும் இன்னும் இது திட்டத்துக்கான விரிவான விதிமுறைகள் வரும்போது தான் நிறைய விஷயங்கள் தெரியும். அரசாணையில் பெரிய அளவில் பத்திரிகை செய்தியில் வந்த சில விஷயங்களை மட்டும் தான் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய அதாவது தொழிலாளர் ஈட்டுறுதி தொகையை ஏற்கனவே பல கோடி ரூபாய் நிர்வாகம் எடுத்துக்கிட்டு இன்னும் செலுத்தலன்னு சொல்லி ஏற்கனவே போராட்டம் பண்ணிங்க. அதுபோன்று இப்போது உங்களிடம் வாங்குகிற தொகையை முறையாக அரசு செலுத்துமா? இந்த திட்டம் எந்த வகையில் வெற்றியை தரும்? அல்லது இந்த திட்டம் மோசடி திட்டம்ங்கிறதுக்கு என்ன மாதிரி குற்றச்சாட்டு உங்கள் தொழிலாளர்கள் மத்தியில் நிலவுது? அதாங்க, இப்போ எங்கள் தொழிலாளிகிட்ட பிடித்தம் செய்த அந்த 10% தொகையும் அரசாங்கத்தினுடைய தொகை 10%, இது ரெண்டுக்கும் சேர்த்து 8% போட்டு ஒட்டுமொத்தமாக 50,000 கோடி ரூபாயை இது வரைக்கும் எந்த ஒரு ஆணையத்திலையும் செலுத்தலை. ரிசர்வ் பேங்கில் செலுத்த சொல்லி ஏற்கனவே ஒரு உத்தரவு இருக்குது, அதையும் செய்யலை. அந்த தொகை ஒன்லி புக் பேலன்ஸாக மட்டும்தான் இருக்குது, எழுத்து வடிவில் தான் இருக்க வழியே பணமாக கிடையாது. அதான் உண்மையும் கூட. இப்போ கடந்த காலத்தில் தேர்தலில் அளித்த வாக்குறுதி நிறைவேற்றலை, அதாவது முதல்வர் நிறைவேற்றலை. அப்படிங்கிற போது இந்த வரும் தேர்தலில் தொழிலாளர்களுடைய மனநிலை எந்த மாதிரி முடிவுகளை மேற்கொள்ள இருக்கும் எதிர்பார்க்குறீங்க? 160 சங்கத்தில் 10 சங்கங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இந்த 160 சங்கத்தில் இருக்கிற தொழிலாளிகளும் நிச்சயமாக இவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை, இந்த அரசாங்கம் கொடுக்குற வாக்குறுதியை நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் மத்தியில் இந்த திட்டம் பொதுவாக எதிர்ப்பையே காட்டுவதாகவும் தெரிவிக்கின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்கே கண்ணன். இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்ச் கிரெடியா மியூச்சுவல் ஃபண்ட்ல 30% லாபம் வருமா? டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட். இதே போல சென்னை சிட்டி லிமிட் குள்ள மார்க்கெட் பிரைஸ் 5000 இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெறும் 1999 per square feet க்கு பிளாட் கிடைக்குமா? 100% கேரண்டியா கிடைக்கும். எஸ், லான்ச்சிங் G Square Plots நியர் குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ். இதை விட கம்மியான பிரைஸ்ல வேற எங்கயாவது பிளாட் காமிச்சீங்கன்னா வெறும் ₹1 கொடுத்து ஒரு பிளாட்டை சொந்தமாக்கிக்கோங்க. For bookings call 8939750009.